சாலையில் 2 கம்பங்களுக்கு இடையே கட்டப்பட்டு வரும் மின் கம்பிகள். அந்தரத்தில் செல்லும் இந்த கம்பிகளின் மீது அமர்ந்தபடி இணைப்பு கொடுக்கும் ஊழியர். கீழே விழுந்து விடுவாரோ என பார்ப்பவர்களை அச்சத்தில் உறைய வைக்கும் காட்சி. சில சமயம் மின் கம்பத்தின் உச்சியில் அமர்ந்தபடியே உணவு உட்கொள்ளும் பணியாளர்கள். கடும் சவால் நிறைந்த துணிச்சலான பணி. இருள் அகற்ற இரவு பகல் பாராது அயராது பாடுபடும் இவர்கள் அவர்கள்தான் மின் வாரிய ஊழியர்கள். கஜா புயலின் கோர தாண்டவத்தால் புரட்டி போடப்பட்ட தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் மின் கம்பிகளின் நிலை என்னவாயின என்பதை உணர்த்தும் காட்சிகள்தான் இவை. இவற்றில் அதிகம் பாதிக்கப்பட்டது காவிரி டெல்டா மாவட்டங்கள்தான். மணிக்கு சுமார் 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய அசுர புயலால் மின்கம்பங்கள் சாய்ந்து ஒரே இரவில் கணக்கிலடங்கா கிராமங்களில் சூழ்ந்தது இருள். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக 1,03,508 மின்கம்பங்கள் சாய்ந்திருப்பதாக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வீடுகள், கடைகள், மருத்துவமனைகள் என 53,21,506 மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. கஜா புயலால் சேதமடைந்த மின்மாற்றிகளின் எண்ணிக்கை மட்டும் 886. இவை தவிர 201 துணை மின் நிலையங்களும் பழுதடைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உடைந்து போகும் மின் கம்பங்களை மாற்றியமைப்பதற்காக சுமார் 50,000 மின் கம்பங்களை தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏற்கனவே தயார் நிலையில் வைத்திருந்தது. எஞ்சிய மின் கம்பங்கள் ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டன. நினைத்து பார்க்கவே மலைப்பாக இருக்கின்றன இந்த தகவல்கள். கஜா புயலால் மின்சாரம் இழந்த நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு தூரத்து நிலவும் மெழுகுவர்த்திகளும் தான் தற்போது வெளிச்சத்திற்கான ஆதாரங்களாக மாறி உள்ளன. நாகையை ஒட்டி கரையை கடந்த புயல் மின் விநியோகத்திற்கென நடப்பட்டிருந்த கம்பங்களையெல்லாம் தீக்குச்சிகள் போல சரித்து போட்டுவிட்டது. மின்மாற்றிகள் வெடித்து சிதறிவிட்டன. வலுவான மின் கம்பிகள் கூட நூல்கண்டுகள் போன்று ஆங்காங்கே சுருண்டு கிடக்கின்றன. உயர் அழுத்த மின் கோபுரங்கள், வீடுகளில் உள்ள மின் ஒயர்கள், மின்சார பெட்டிகள் என அனைத்தும் நாசமாகிவிட்டன. துணை மின் நிலையங்களையும் புரட்டி போட்டுவிட்டது கஜா புயல். மின்சாரமே முதுகெலும்பு என்கிற இக்காலத்தில் அந்த முதுகெலும்பையே உடைத்து போட்டுவிட்டது கஜா புயல். வாழ்வாதாரத்தை தொலைத்து நிற்கும் டெல்டா மக்களின் நம்பிக்கை சிதைந்து கிடக்கும் மின் கம்பங்களால் மேலும் நிலை குலைந்து விட்டது.
அவர்களது வாழ்க்கை முறையை பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி கொண்டு சென்று விட்டது இயற்கையின் சீற்றம். இந்த நெருக்கடியான தருணத்தில் சரிந்து போன நம்பிக்கையையும் மின் கம்பங்களையும் தூக்கி நிறுத்தும் பணியில் இரவு பகல் பாராது அர்ப்பணிப்பு உணர்வுடன் களமிறங்கி இருக்கிறார்கள் மின் வாரிய ஊழியர்கள். ஒன் வீக்காக தங்கியிருக்கோம். நாங்கள் புதுசாக லைன் கம்பம் எல்லாம் விழுந்துருக்கு. அதெல்லாம் நிப்பாட்டி லைன் விட்டு அதுக்கு எங்களுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்காக வேலை பார்த்துட்ருக்கோம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எங்கள் மாவட்டத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணுன்ட்டு ஒரே ஒரு எண்ணத்துக்காக இங்கே சேவ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் திரும்பிய இடமெல்லாம் தென்னை மரங்களுக்கு நிகராக சாய்ந்து கிடக்கும் மின் கம்பங்கள், மின் இணைப்புகள், மின் மாற்றிகள் இவற்றை சீரமைத்து மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது அவ்வளவு சாதாரண வேலை அல்ல. நாட்கணக்கில், ஏன் மாதக்கணக்கில் கூட ஆகலாம். மின்சாரமின்றி எதுவும் இயங்காது என்பதால் குடிநீருக்கு கூட திண்டாட்டம் ஏற்பட்டுவிட்டது. ஆறாவது விரலாகிவிட்ட செல்போன்களுக்கு சார்ஜ் ஏற்றுவது சாத்தியமே இல்லாமல் போனது. இதுபோன்ற பேரிடர் காலங்களில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம். அதன்படியே மின்வாரியம் துரித கதியில் செயல்படத் தொடங்கியது. மின்வாரிய ஊழியர்கள் மட்டுமின்றி ஒப்பந்த பணியாளர்களும் களத்தில் இறக்கப்பட்டனர். இவர்கள் தவிர பிற மாநிலங்களில் இருந்தும் வரவழைக்கப்பட்டனர் ஊழியர்கள். ஒட்டுமொத்தமாக 12,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சீரமைப்பு பணிகளில் மூழ்கியுள்ளனர். வந்ததுலேருந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணோம், எப்படிப்பா இருக்குன்னு கேட்டாங்க. இருந்தாலும் எப்போப்பா ஊருக்கு வருவீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் பத்திரமா இருங்க, நாங்கள் ஊர் வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வரோம். என்னைக்குனாலும் வீட்டுக்கு வந்துட்டோம், வேலையெல்லாம் சந்தோஷமாக முடிச்சு கொடுத்துட்டு வரோமா, சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். இவர்களுக்கு முதல் கட்ட சவால் விழுந்த மின் கம்பங்கள், மின் கம்பிகள், மின் மாற்றிகளை அப்புறப்படுத்துவது. பல இடங்களில் வயல்வெளிகளின் ஊடே செல்லும் மின்கம்பிகள் மழைநீரில் கிடந்தன. மின்கம்பிகள் எங்கெல்லாம் செல்கின்றனவோ அங்கெல்லாம் பயணித்து அதன் நிலை குறித்து ஆராய்ந்து அவற்றை சீரமைக்க வேண்டியிருந்தது. குளங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வறண்ட நிலையில் இருந்தபோது நடப்பட்ட மின்கம்பங்களும் மழை நீருக்குள் மூழ்கி கிடந்தன. இவற்றையெல்லாம் எப்படி துரிதமாக அகற்றி புதிய மின்கம்பங்களை பொருத்தலாம் என திட்டம் தீட்டப்பட்டது. மின்கம்பங்கள், உதிரி பாகங்கள், கொக்கிகள், மின் கம்பிகள் என அனைத்தையும் பகுதி வாரியாக கொண்டு செல்லும் பணி தொடங்கியது. அதன் பிறகு இவற்றை யாங்காங்கே வைத்து பிரித்து தேவைப்படும் இடங்களுக்கு அனுப்பும் பணி முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டது. அனைத்தும் குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று சேர்ந்த பின்னர் சீரமைப்பு பணிகள் தொடங்கி முழு வேகத்தில் நடந்தன. கஜா புயல் கரையை கடந்த நாகை மாவட்டத்தில் பாதிப்புகள் மிக அதிகம். பல இடங்களில் மின் கம்பங்களை அகற்றுவது மிகவும் கடினமானதாக இருந்தது. சேற்றில் புதைந்து கிடந்ததால் தோண்டி எடுப்பதற்கே சில நாட்கள் பிடித்தன. இதுபோன்ற தருணங்களில் விரைந்து செயல்படக்கூடிய ஊழியர்களை கொண்ட குழுக்கள்தான் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் களத்தில் உள்ளன. நீண்ட நேரம் பிடிக்கும் சில பணிகளை கூட சில மணி நேரங்களிலேயே செய்து முடிக்கிறார்கள் இவர்கள்.
சிக்கல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கிராமங்கள் சார். சிக்கல், மஞ்சக்கொண்டை, குறவச்சேரி, பெருங்கனமனூர், பாலையூர், வங்காரமாவடி இந்த பக்கம். இந்த சைடு வந்து அந்தனப்பேட்டை, பாலக்குறிச்சி, செம்பியன் மாதவி, வடவூர், குறிச்சி, இப்படி பல கிராமங்கள் எங்களுடைய இதில் இருக்குது சார். இப்போ இதில் வந்து ஏகப்பட்ட மின்கம்பங்கள்லாம் உடஞ்சி போயிடுச்சு இந்த புயலால், கஜா புயலால். இப்போ அதை எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக மின்வாரியத்திலேருந்து, வெளியூர்லேருந்து, அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க சார். எல்லோரும் வந்து இந்த ஒர்க்கை வந்து இரவு பகல் பார்க்காமையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு இந்த வேலை பார்த்து மக்களுக்கு ரெஸ்டோர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து நம்ம இந்த ஏரியாக்களுக்கெல்லாம் ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். விவசாய நிலங்களுக்கு இடையே மழைநீரில் சாய்ந்து கிடக்கும் கம்பங்களை அகற்றும் பணி கூடுதல் சவால் நிறைந்தது. இந்த பகுதிகளுக்குள் எந்திரங்களை கொண்டு செல்வது கடினம் என்பதால் ஊழியர்களே தோண்டி எடுத்து அகற்றுகிறார்கள். முற்றிலும் உடல் உழைப்பை கொண்டே சீரமைக்க வேண்டியிருப்பதால் சோர்வு ஏற்படாமல் இருக்க ஒரு உத்தியை கையாள்கிறார்கள். கம்பங்களை நடுவது, கம்பிகளை பொருத்துவது போன்றவை மின்வாரிய ஊழியர்களின் வழக்கமான பணிதான். ஆனாலும் நாட்கணக்கில் இடைவெளியின்றி இந்த வேலைகளை செய்வது எளிதான காரியம் அல்ல. பாதிக்கப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் சிறிதும் உற்சாகம் குன்றாமல் வேலை பார்க்கிறார்கள் பணியாளர்கள். தூக்கி நிறுத்தப்பட்ட மின் கம்பங்களில் அமர்ந்தபடி அவர்கள் இணைப்பு கொடுத்து வருவதை பார்ப்போரின் நெஞ்சு படபடவென அடிக்கிறது. பாதுகாப்புக்கென இடுப்பில் கயிறு கட்டியிருந்தாலும் இதனை பார்க்கும் மக்களின் இதயத் துடிப்பு என்னவோ அதிகரிக்கத்தான் செய்கிறது. மின்சாரம் இல்லாததால் பல இடங்களில் வெல்டிங் கருவி உள்ளிட்ட சாதனங்களை இயக்க முடியவில்லை. இதுவும் மிகப்பெரிய சிக்கலாக உள்ளது மின்வாரிய பணியாளர்களுக்கு. அதனால் வீடுகளுக்கு மின் இணைப்பு கொடுப்பதில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. மின்சாரம் இல்லாததால் இரவு நேரத்தில் படிக்க முடியாமல் அவதிப்படுகிறார்கள் மாணவர்கள். அதிகாலையில் எழுந்து சமையல் செய்ய முடியாததால் பல இடங்களுக்கு உணவு செல்வது நண்பகலாகிவிடுகிறது. அதனால் பல்லாயிரக்கணக்கானோர் ஒருவேளை உணவுடன் நாட்களை கழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் பணிகள் 2 வகைகளாக உள்ளன. மின்வாரிய ஊழியர்களுக்கு ஒன்று, அதிக எடை கொண்ட கம்பங்கள், சாதனங்கள், கம்பிகளை ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று கீழே இறக்குவது மற்றொன்று. அதே சாதனங்களை பிரித்து தேவையான இடங்களுக்கு வாகனங்களில் எடுத்துச் சென்று மீண்டும் கீழே இறக்க வேண்டும். வியர்வை சிந்தும் கடுமையான உழைப்பு இதற்கு தேவை. மருத்துவமனைகளில் மின்சாரம் இல்லாமல் பணிகள் பாதிக்கப்படுவதை தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளது மின்வாரியம். எங்கெல்லாம் மருத்துவமனைகள் உள்ளனவோ அங்கெல்லாம் முன்னுரிமை அடிப்படையில் மின்சாரம் வழங்க பம்பரமாக சுழன்று பணியாற்றுகிறார்கள் மின்வாரிய ஊழியர்கள். ஒரு வாரத்திற்கும் மேலாக குடும்பத்தினரை பிரிந்து வெவ்வேறு இடங்களில் சீரமைப்பு பணிக்காக கடுமையாக உழைத்து வருகிறார்கள் இவர்கள். மீளா துயரில் ஆழ்ந்திருக்கும் மக்களுக்கு மின் இணைப்பு கொடுப்பதை முழு மூச்சாக கொண்டு செயல்படுவதால் தங்கள் குடும்பத்தை பற்றி நினைக்கவில்லை என கூறுகிறார்கள் பல ஊழியர்கள். சார், நாங்கள் வந்து 19ஆம் தேதி திங்கட்கிழமை நாங்கள் சென்னை தாம்பரக்கோட்டத்திலேருந்து இங்கே நாங்கள் இந்த பிஆர்புரம்ன்ற ஊருக்கு வந்தோம் சார். ஆரம்பத்துலேருந்து நாங்கள் இந்த பிஆர்புரம் எங்களுக்கு ஒதுக்குறதுனால இந்த மெயின் லைனே நாங்கள் இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட சாஞ்சு போச்சு. நிறைய கம்பங்கள் சாஞ்சிருக்குது.
நான் எங்கள் கஷ்டத்தை கூட பார்க்காம பொதுமக்களுக்காக நிறைய எங்களால் முடிஞ்ச உழைப்பை இந்த பொதுமக்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்ச வரையிலும் சீக்கிரமாக நாங்கள் மின்சாரம் வழங்குறதுக்கு காலையில் நாங்கள் 7 மணிலேருந்து பணி செய்கிறோம், நைட்டு 7 மணி வரையிலும் பணி செய்கிறோம். இந்த மக்கள் படுற சிரமத்தை பார்க்கும்போது அது எங்களுக்கு ஒரு பெருசாக தெரியல. மக்களுக்கு முதல்ல கரண்ட் கொடுக்குறோம், அந்த நோக்கம் தான் எங்களுக்கு பெருசாகவே தெரியும், வேற ஒன்றும் இல்லை. மின் கம்பங்களை சீரமைக்கும் பணியை காலை 7 மணி வாக்கில் தொடங்குகிறார்கள். சுமார் 6 மணி நேரம் இடைவிடாத பணி. 1 மணி அளவில் மதிய உணவுக்கு கீழே இறங்குகின்றனர். பல இடங்களில் மின்வாரிய ஊழியர்களுக்கு உணவு தயாரிக்கப்பட்டு பரிமாறப்படுகிறது. உணவருந்திய பின்னர் சிறிது நேரம் ஓய்வெடுக்கின்றனர். 2 மணியளவில் மீண்டும் தொடங்குகிறது பணி. இருள் சூழும் போது முடிவுக்கு வருகிறது வேலை. சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டோம், எல்லாம் பொதுமக்கள்லாம் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அதனால நாங்கள் இப்போ நைட்டும் பக்கம் வேலை செய்துங்கிறோம் சார். அதனால் எங்களுக்கு மனைவி குழந்தை குட்டியெல்லாம் மறந்து போச்சு. எங்களுக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன்லாம் இந்த வேலை முடிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு போகிறோன்னு தான். இது 1 மாதம் ஆனால் கூட 2 மாதம் ஆனால் கூட நாங்கள் இந்த ஒர்க்கு பண்ணிட்டு தான் சார் போவோம். ஓரளவுக்கு நாங்கள் ஃபீடரெல்லாம் தள்ளின்னு வந்துட்டோம். அங்கே 2 டச்சர் போட்டு ஆற்றுல ரொம்ப கிரிட்டிக்கலான இடம். அந்த ஆற்றுல போட்டு ஒரு ஃபீடர் தள்ளி வந்து இங்கே சப்ளை எடுத்து ஓரளவுக்கு நிறுத்தி சப்ளை போட்டோம் சார். இன்னும் ஊருக்குள்ளே ஒரு கொஞ்சம் சில வேலைங்கள்லாம் இருக்குது. அது பண்ணிவிட்டு 1 மாதம்னா கூட நாங்கள் சப்ளை போட்டு பொதுமக்களுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்கள் போவோம் சார். எல்லாம் கான்ட்ராக்ட் ஒர்க்கர் தான் நாங்கள். நாளொன்றுக்கு சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாத உழைப்பு. எந்திரங்களை கொண்டு கம்பங்களை நட இயலாத காரணத்தால் அவற்றை மின்வாரிய ஊழியர்களே கயிறு கட்டி தூக்கி நிறுத்துகிறார்கள். பார்க்கவே மலைப்பாக இருக்கிறது இந்த பணி. 2016ஆம் ஆண்டு வர்தா புயல் தாக்கிய போது சீரமைப்பு பணியில் கிடைத்த அனுபவம் பல ஊழியர்களுக்கு தற்போது கை கொடுக்கிறது. கடமையாக மட்டும் இதனை பார்க்கவில்லை மின்வாரிய ஊழியர்கள். மக்களின் துயர் துடைக்க விரைவாக மின் இணைப்புகளை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதை அவர்கள் உணர்ந்துள்ளனர். இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்கும் பணியில் இருந்த அவர்களுக்கு அதே இயற்கை வடிவில் வந்தது சிக்கல். ஆம், புயலால் உருக்குலைந்த பகுதிகளில் மழை பெய்யத் தொடங்கியதால் சற்றே தடுமாறினர் ஊழியர்கள். லேசான மழையென்றால் கூட சமாளித்து விடலாம், பெய்ததோ கனமழை. ஆனாலும் பின்வாங்கி விடவில்லை அவர்கள். எந்த வகையிலும் பணிகளில் தொய்வு ஏற்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்ததால் மழையில் நனைந்தபடியே தொடர்ந்து சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே மழை வருது. மழையும் தாண்டி மழையில் நின்றுட்டு அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஆட்களுக்கு வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு இந்த சீதோஷ நிலைகள் ஒத்துக்காமல் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு சில மருத்துவ முகாம்களையும் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தங்குறது கல்யாண மண்டபம் வர்றவங்களை வெளியிலேருந்து வரவங்களுக்கு திருமண மண்டபங்களை பிடிச்சி அதில் அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பணி நடந்துகிட்டு இருக்குது. பேரிடருக்கு பிந்தைய சீரமைப்பில் கணிசமான அனுபவம் வாய்ந்த களப்பணியாளர்கள் என்ற போதிலும் கஜா புயல் பாதித்த மாவட்டங்களில் இவர்களுக்கு கிடைத்து வரும் அனுபவம் முற்றிலும் புதியது. நாகை மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி கிடக்கிறது. இதில்தான் மின்கம்பங்கள் விழுந்து கிடக்கின்றன. அதனால் சீரமைப்பு பணிகள் மாபெரும் சவாலானது. ஒரு இடத்தில் இடுப்பளவு தேங்கி கிடந்த மழைநீரில் மின்கம்பங்கள் மூழ்கி கிடந்தன. அதில் மின்கம்பத்தை சுற்றி தடுப்புச் சுவர் போன்று அமைத்து முதலில் மழைநீரை வெளியேற்றினர். பின்னர் சேரும் சகதியுமாக இருந்த அந்த இடத்தில் இருந்த மின்கம்பத்தை அகற்றி புதிய மின்கம்பத்தை நட்டனர். இந்த பணியை செய்து முடிக்க அவர்களுக்கு பல மணி நேரம் ஆனது. சீரமைக்கும் பணியின் போது ஒரு சில இடங்களில் மின்வாரிய ஊழியர்கள் மயக்கமடைந்த சம்பவங்களும் நிகழ்ந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் களமாவூரில் மின்மாற்றியில் பழுது பார்த்துக் கொண்டிருந்த 2 பேர் மயக்கமடைந்தனர். அவர்களை சக ஊழியர்கள் பத்திரமாக கீழே இறக்கினர். அந்த இருவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அங்கிருந்த அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உதவினார்.
சீரமைப்பு பணியின் போது சில வினோத சம்பவங்களும் அரங்கேறின. இதில் சில காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின. திருவாரூரில் கம்பத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் ஒருவர் உச்சியில் இருந்தபடியே உணவு உட்கொண்ட காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானதை அறிவோம். இரவு பகல் பாராமல் பணியில் ஈடுபட்டுள்ள இவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன. அதனால்தான் மனச்சோர்வின்றி களப்பணியாற்றுகிறார்கள். தங்கும் இடம், குளியலறை, கழிவறை போன்ற வசதிகளுக்கு குறைவில்லை என்றும் கூறுகின்றனர். சீரமைப்பு பணிகள் நடைபெறும் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளிலேயே சிலர் குளிக்கின்றனர். மின்வாரிய ஊழியர்களும் ஒப்பந்த பணியாளர்களும் தங்க வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன. சில இடங்களில் பள்ளிகளில் தங்கியுள்ளனர், சில பகுதிகளில் தனியார் விடுதிகள். ஒப்பந்த ஊழியர்களுக்கான ஊதியம் நாள்தோறும் மாலையிலேயே வழங்கப்படுகிறது. தேநீர் மற்றும் கைச்செலவுக்கான தொகையாக 100 ரூபாயும் அத்துடன் சேர்த்தே கொடுத்து விடுகிறார்கள். மின்வாரிய ஊழியர்களுக்கு சிறப்பு ஊதியம் வழங்கப்படுகிறது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்சாரம் இன்றி மக்கள் சந்திக்கும் இன்னல்களை மின்வாரிய ஊழியர்களே நேரில் கண்டனர். இதனால் மின்சாரம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர் களப்பணியாளர்கள். கஜா புயல் சூறையாடிய பகுதிகளில் சரிந்து கிடக்கும் மின்கம்பங்களை நிமிர்த்தி இயல்பு நிலையை ஏற்படுத்துவதே தங்களின் தலையாய நோக்கம் என்று கூறுகிறார்கள் ஊழியர்கள். கஜா புயல் செல்போன் கோபுரங்களையும் விட்டு வைக்காததால் கைபேசியின் பயன்பாடும் முடங்கிவிட்டது. இவற்றையும் சரி செய்து மின் இணைப்பும் மீண்டும் கொடுக்கப்பட்ட பிறகே செல்போன்களை பயன்படுத்த முடியும் என்ற சூழல். மின்சாரம் உள்ள ஒரு சில இடங்களில் செல்போன்களில் சார்ஜ் ஏற்ற பணம் வசூலிக்கின்றனர். மின்சாரம் இன்றி தொலைத்தொடர்பு சேவையும் பாதிக்கப்பட்டு இணையதள பயன்பாடு முற்றிலும் முடங்கிவிட்டது. ஆயிரக்கணக்கான மின்கம்பங்களை சரி செய்வது எளிதான காரியம் அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என நம்புகிறார்கள் மின்வாரிய பணியாளர்கள். தாங்கள் சந்தித்து வரும் சவால்களையும் மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதும் களப்பணியாளர்களின் நம்பிக்கை. எது எப்படி இருந்தாலும் சரி, முற்றிலும் மின் இணைப்பு வழங்கிய பிறகுதான் ஊர் திரும்புவோம் என்று அனைவரும் ஒரே குரலில் கூறுகின்றனர். சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு முழுவீச்சில் பணியாற்றிட ஊக்கமும் ஆக்கமும் தேவை என்பது மறுக்க முடியாத உண்மை. அது மக்களிடம் இருந்துதான் வரவேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்களின் பணி மகத்தானது என்பதில் சந்தேகம் இல்லை. உண்மையில் அவர்கள் இருளை அகற்ற களத்தில் இருந்து அயராது பணிபுரியும் நாயகர்கள்தான்.